வணக்கம். சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. சந்திச்சாச்சு, வந்துட்டேன். நேற்று தாய்க்கு எது மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பிள்ளையுடைய கடமை. குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்தாச்சு. அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாகிவிட்டது. அவன் திருப்பி இன் ரிட்டர்ன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னாக்கா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் என் கொல்லெனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். தந்தை மகற்காற்றும் உதவின்னு முன்னால் இருக்கக்கூடிய குரலில் ஒன்று சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவின்னு சொல்கிறாரு. அதில் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றின்னு சொல்கிறார். அந்த வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. அந்த குழந்தைகள் பெற்றவர்களுக்கு எத்தனை முறை நன்றி கூறினாலும் அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வெளியில் வந்தான் இல்லையா? நான் ஒரு மனிதனை நிற்கிறான்ல, அதுக்கு அவன் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, அந்த நன்றிங்கிற வார்த்தையை இங்கே எடுத்துட்டு உதவின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு உதவி தான் செய்ய முடியுமே தவிர நன்றியை ஒருபோதும் அளந்து கூறவே முடியாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ன மாதிரி உதவி செய்யணும்? அப்பாவுக்கு போய் கை அமைக்க விடுறது, கால் அமைக்க விடுறது, அவருடைய துணிமணிகளை துவைத்து கொடுப்பது, அவர்களுக்கு பிற வேலைகளில் உதவியாக இருப்பது, இது மட்டுமா அப்படின்னா இல்லை. அதற்கு மேலும் ஒன்று இருக்கிறது. என்ன உதவி அது அப்படின்னா, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். அப்பா, இப்படி ஒரு புள்ள பெற்றிருக்கான் பத்தியா, இவன் என்ன விரதங்களை கடைபிடித்து இந்த அருமையான குழந்தையை பெற்றிருக்கிறான்னு மக்கள் சொல்ல வேண்டும், சமுதாயம் சொல்ல வேண்டும். அதுதான் புரியுதா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். அப்பா, ஒரு தாய் அல்லது தந்தை எந்த விதமான நோன்புகளையும் விரதங்களையும் மேற்கொண்டு இவ்வளவு அருமையான பிள்ளையை இந்த சமுதாயத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் கூறினால் அதுவே அந்த மகன் அல்லது மகள் தந்தைக்கு ஆற்றும் உதவியாக கொள்ளப்படுகிறது. ஆக மக்களே, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் நல்ல பண்புகளை மேற்கொள்ளுங்கள், நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள், மேன்மேலும் செல்வங்களை நல்ல வழியில் ஈட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பெருமையோடு வாழ்ந்து சான்றோராக அனைவரும் வர வேண்டும். நன்றியுடன் மணிமேகலை. மற்றும் ஓர் அதிகாரத்தில் சந்திக்க வருவேன். வணக்கம்.